Rasam food. Rasam food. அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். மிளகு ரசம் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவர்கள் வரை மிளகு ரசத்தோட சாதம் வச்சு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பெப்பர் மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு லேசாக இதே போல் தட்டிடுறேன். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் லேசாக தட்டிட்டு ரெட் சில்லி சிவப்பு மிளகாய் 1 எடுத்துட்டு இதே போல் லேசாக சுட்டு எடுத்துக்கிறேன். சிவப்பு மிளகாய் 1 சேர்க்கறதால காரம் ரொம்பவே மிதமாக இருக்கும். காரம் ரொம்ப அதிகமாக வேணும்னு விருப்பம் உள்ளவங்க 2 அல்லது 3 சிவப்பு மிளகாய் சேர்த்துடுங்க. நெருப்பில் சுட்டு எடுத்துக்கிட்ட சிவப்பு மிளகாயும் சேர்த்து தட்டிட்டு பெரிய பூண்டாக இருக்கிறதால 4 பூண்டு தோலோட கழுவிட்டு சேர்த்து தட்டிடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு லேசாக தட்டி எடுத்துடுறேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 பிஞ்ச் கடுகு 1 பிஞ்ச் உளுத்தம்பருப்பு சேர்த்து தட்டி எடுத்த மிளகு ஜீரகம் பூண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து லேசாக வதக்கிட்டு பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துடுறேன். பெரிய தக்காளியாக இருக்கிறதால 1.5 தக்காளி எடுத்து கட் செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கரைச்சி எடுத்துடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதே போல் கரைச்சிட்டு தக்காளி சாறு பவுல்லே இருக்கட்டும். தக்காளியை மட்டும் சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளியை சேர்த்து தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. மீதமுள்ள தக்காளி சாரோட இந்த அளவு தண்ணீர் சேர்த்துடுங்க. நான் சேர்க்கிற தண்ணீர் 300 ml 300 ml இருக்கு. தக்காளி சாரோட சேர்த்து ஊற்றிய தண்ணீர் கொதி வந்த பிறகு லோ ஃப்ளேமில் குறைந்த தீயில வச்சு 8லிருந்து 10 நிமிடங்கள் கொதிக்கட்டும். 10 நிமிடங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் செஞ்சுக்கோங்க. மல்லிக்கீரை தண்டு இந்த அளவு எடுத்து கழுவி சுத்தப்படுத்திட்டு இதே போல் கசக்கி சேர்த்துடுங்க. கறிவேப்பிலை இல்லை, அதனால் நான் இன்றைக்கி சேர்க்கலைங்க. உங்ககிட்ட கறிவேப்பிலை இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடுங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரசம் பாயில் ஆகிட்டு இருக்கு, கொதிச்சிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடுறேன். ஒருவேளை உங்களுக்கு தக்காளி ரசம் மட்டும் போதும்னா இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு செக் செஞ்சு பார்த்துட்டு அடுப்பிலிருந்து இறக்கிடுங்க. எப்போதும் போல் உங்களுக்கு புளித்தண்ணீர் ரசம் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணீர் சேர்த்துட்டு அடுப்பிலிருந்து உடனே இறக்கிடுங்க. புளித்தண்ணீர் சேர்த்து ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, அடுப்பிலிருந்து உடனே இறக்கிடணும். புளித்தண்ணீர் சேர்க்க விருப்பமில்லாதவர்கள் தக்காளி ரசமாகவும் சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு புளித்தண்ணீர் சேர்க்காமல் தக்காளி ரசமும் புளிப்பு சுவையோடு ரசம் வேணும்னா புளித்தண்ணீர் சேர்த்து ரசமும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம். Rasam food. Rasam food.